Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல Essentials to Set a New Kitchen சீரீஸ்ல பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கரண்டிங்க தான். ஸோ கரண்டிங்க கிச்சன்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ கிச்சன்ல இந்த மாதிரி அரிக்கரண்டி, அதாவது நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கரண்டிங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இருக்கிற இந்த மாதிரி குழி இல்லாத கரண்டிங்க, இதை வந்து நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். பொரியல் வதக்கிறதுக்கு, கிரேவி டைப்பில் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை கரண்டிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோசை வாக்குறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் பாட்டம் இருக்கிற இந்த குழி கரண்டிங்க வந்து ரீசண்டாக வந்துட்டுருக்கு. ஸோ நானும் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அடுத்தது பெரிய குழி கரண்டி. ஸோ இது நம்ம வீடுகளில் எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். குழம்பு இது பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இட்லிக்கு மாவு நம்ம கலக்குவோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து இந்த பெரிய குழி இருக்கிற கரண்டி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது குழிக்கரண்டிலேயே சின்ன சைஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஃபேமிலிக்கு குழம்பு, ரசம் இதெல்லாம் வந்து சர்விங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் வந்துட்டு இந்த சைஸில் 2 வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டு கரண்டி தான். ஸோ இந்த சாப்பாட்டு கரண்டி வந்து கைப்பிடி வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நீங்கள் வந்து சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா வந்து, அதாவது இந்த அளவுக்கு தான் சாப்பாட்டோட டெப்த் இருக்கணும், அந்த அளவுக்கு தான் நீங்கள் வைக்கிறீங்கன்னா இந்த கரண்டியில் வந்து பிடிச்சு எடுக்க வசதியாக இருக்கும். இதுவே அதிக குவான்டிட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கைப்பிடி நீளமாக இருக்கிற கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூடு கையில் படாது. அடுத்தது குழிக்கரண்டிலே இந்த டெப்த்து கம்மியாக இருக்கிறது, இது சட்னிக்கெலாம் வசதியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நான்ஸ்டிக் கடாயெலாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்டன் லேடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நானுமே 2 வச்சுருக்கேன். ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இதோடவுமே பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலாஸ் இன்னுமே நான்ஸ்டிக் கடாய்க்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ கீரல்லாம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஈச் வந்து 100 ருபீஸ்னு வாங்கினேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பேச்சுலாலே கொஞ்சம் வந்து நடுவில் குழியாக இருக்கிற மாதிரி இருக்குது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரண்டி வாங்கும்போது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிச்சு கிளறவோ வதக்கவோ உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த 2 கரண்டி பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நல்லா திக்காக இருக்கும். இந்த அரிக்கரண்டி பார்த்திங்கன்னா நல்ல தின்னாக மெலிசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெலிசாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கையில் பிடிச்சி நீங்கள் வந்து கிளறி விடுறதுக்கு, இந்த வறுவல்லாம் பண்ணும்போது நல்லா டீப்பாக வந்து நீங்கள் கிளறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிளறும்போது ஃபுல் எஃபர்ட்டுமே உங்கள் கை தான் கொடுக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாகவே கை வலி எடுத்துக்கும். கரண்டி வந்து மெலிசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கிளறி விடும்போது. ஸோ அதனால் வெயிட்லெஸ்ஸாக மெலிசாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சர்விங் போல்ஸ் தான். ஸோ சர்விங் போல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3, 2 அந்த மாதிரி தான் கிடைக்குது. இந்த சர்விங் போல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல். நான் வந்து இதை டிமார்ட்டில் 350 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இது இண்டக்ஷன்லேயும் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா 600 ml, 400 ml, 250 ml கெப்பாசிட்டி கொண்டது. ஸோ இது வந்து சர்விங் போலாக மட்டும் இல்லை, நம்ம இதை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்கு, கொஞ்சமாக பால் காய்ச்சறதுக்கு தான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பெரிய பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு நீங்கள் பால் காய்ச்சலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேருக்கு டீ போடவும் நான் அந்த பெரிய பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். என் ஒருத்திக்கு மட்டும் போடுறது அப்படின்னா நான் வந்து மீடியம் சைஸ் அந்த பாத்திரம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இந்த சர்விங் போல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸில் கிடைக்குது, செராமிக்கில் கிடைக்குது. ஸோ நமக்கு எது வந்து யூஸ் பண்ண கன்வீனியண்ட்டாக இருக்குமோ நம்ம வந்து அந்த மெட்டீரியலில் வாங்கிக்கலாம். ஸோ எங்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த செட்டு இல்லாமல் செராமிக்லேயும் நான் ஒரு செட்டு வச்சுருக்கேன். இந்த செட்டு தான் அது. இது வந்து 3 பீசஸ் செட்டாக கிடைக்குது. செராமிக் அப்படின்னாலும் நல்லாவே ஹெவியாக, நல்லா வெயிட்டாக, ஸ்மூத் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணவும் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு 2.5 years to 3 years நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பெரிய சர்விங் போல் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசு. சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு, இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க, அதாவது வடைக்கு இல்லை வந்து பஜ்ஜி மாவு கலக்குறீங்க, அதுக்கெலாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மீடியம் சைஸில் பார்த்திங்கன்னா நான் குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க.
இந்த குட்டி சர்விங் போல் பார்த்தீங்கன்னா, சட்னிக்கெலாம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது வந்து நீங்க பேக்கிங் பண்ற மாதிரியான பெர்சனா இருந்தாலும், உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த லிட் மட்டும் பிளாஸ்டிக்ல இருக்கும். அது மட்டும் தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மத்தபடி குவாலிட்டில நோ காம்ப்ரமைஸ். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த பெரிய சர்விங் பவுல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளுக்கு தேவையான மாவ அரைச்சு, நான் இதிலேயே வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிப்பேன். அந்த அளவுக்கு பெருசாவே இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது சாப்பிட்ற பிளேட்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி வீட்ல எத்தனை பேரோ நமக்கு பர்சனலா யூஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியா ஒரு ஒரு பிளேட் வந்து வச்சுக்குவேன். இது போக பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா, அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு 2 பிளேட் மட்டும் கீழ கிச்சன்ல நம்ம பிளேட்ஸ் கூடவே நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேல கெஸ்ட் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம வாழை இலையில வந்து சர்வ் பண்ணிடுறது பெட்டர். மத்தபடி இந்த மினிமமா இந்த 2 பிளேட் மட்டும் கூட நம்ம பிளேட் கூடவே நம்ம வந்து தனியா வச்சுக்கலாம். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா, மீல் பிளேட் தனியா இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் பிளேட் வந்து தனியா வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். நமக்கு வந்து எப்படி பழக்கமோ, நம்ம ஹேபிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 பிளேட் வந்து நீங்க தனியா வச்சுக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாம் கிச்சன்ல கட் பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் வந்து இதில வச்சு சமைக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணும். இன்னொன்னு நம்ம இந்த அரிசி, பருப்பெல்லாம் சிலது வெயில்ல காய வச்சு எடுத்து வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் வெயில்ல காய வைக்கிறதுக்கும் இந்த 2 பிளேட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி பாத்திரங்கள மூடி வைக்கிறதுக்கு வந்து சைஸ் வாரியா நமக்கு வந்து குட்டி குட்டியா ஒரு 4, 5 பிளேட்ஸ் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா பாத்திரங்களுமே தான் மில்க் பேன் ஆகட்டும், இல்ல இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே மூடி வைக்க வசதியா இருக்கும். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செராமிக் பிளேட்ஸை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்குன்னே தனியா வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க ஹேபிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்குறது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ற பிளேட்ஸ் தான். ஸோ இப்போ கெஸ்ட்டெல்லாம் வராங்க, அவங்களுக்கு வந்து தனியா ஸ்நாக்ஸ் சர்வ் பண்றதுக்கு, இல்லன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் சர்வ் பண்றதுக்குலாம் வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் வசதியா இருக்கும். ஸோ இது கிச்சன்ல இருந்தது அப்படின்னா, ஸ்நாக்ஸ்க்குன்னே தனியா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்குறது முக்கியமான ஐட்டமான இந்த கடாய்கள் தான். ஸோ கடாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து நமக்கு நெறைய மெட்டீரியல் கிடைக்குது. நம்ம அம்மாங்கலாம் பார்த்தீங்கன்னா, இண்டோலியம் கடாய், இரும்பு கடாய் இதெல்லாம் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். நம்ம இந்த ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதே மாதிரி நான்ஸ்டிக்கு இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டோலியம் கடாயே வந்து 2, 3 இருக்கும். அதில தான் வந்து எல்லா சமையலுமே நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2, 3 கடாய் வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா விதமான சமையலுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ற எல்லா கடாயுமே ஒரே சைஸ் தான். 24 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிறது. ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா, 3 to 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே சைஸ்ன்றதுனால, இந்த 2 லிட் மட்டுமே எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. எல்லா கடாய்க்குமே வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதிகமான லிட்ஸ் வந்து நம்ம வாங்கவும் வேண்டியதில்ல. கசகசன்னு நம்ம வந்து இடம் பத்தாம வந்து அடைச்சு வைக்கவும் வேண்டியதில்ல. இப்படி தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது இல்லாம இந்த மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேன் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷாலோ ஃப்ரை பண்ற எல்லாத்துக்குமே வசதியா இருக்கும். சட்னிய வதக்குறதுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு, ஃபிஷ் ஃப்ரைக்குலாம் வசதியா இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டியான ஒரு கடாய் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சமா ஆயில் ஃப்ரை பண்ற ஐட்டங்களுக்கு வந்து உங்களுக்கு வசதியா இருக்கும். அதாவது அப்பளம் பொரிக்கிறதுக்கு, அதே மாதிரி பஜ்ஜி, வடை சுடுறதுக்கு, இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ற ஐட்டங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சமா நீங்க ஆயில் விட்டு பண்ணிக்கலாம். பெரிய கடாய் எடுத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நீங்க வந்து எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய ரீயூஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த வெண்பொங்கலுக்குலாம் வந்து நீங்க கடைசியா தாளிக்கிறதுக்கு கூட இந்த கடாய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தட்கா பேனை விடவும் இது வந்து ரொம்பவே வசதியா இருக்கும். அடுத்தது நீங்க பார்க்குறது இந்த மாதிரி பொரியல் சர்வ் பண்ற பிளேட்ஸ் தான். ஸோ இந்த பிளேட்ஸாவும் கிடைக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸாவும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தனியா பிளேட்ஸில தான் வந்து இந்த பொரியல்லாம் சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுக்காரர்லாம் அப்படிதான். ஒரே பிளேட்ல வச்சு சாப்பிட மாட்டாரு. ஸோ அதுக்கெலாம் உங்களுக்கு வசதியா இருக்கும்.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிற டம்ளர்ஸ். ஸோ நம்ம வீட்டிலலாம் அந்த மாதிரி வகுடு அதாவது வாப்பாடு இருக்கிற இந்த மாதிரி டம்ளர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆத்துறதுக்கெலாம் வந்து இதுதான் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஹேண்டிலோட வந்து நிறைய டம்ளர்ஸ் மக்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், செராமிக்கில் அதிலலாம் உங்களுக்கு கிடைக்குது. கிளாஸில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க குடிக்கிறதுக்கு அவங்க என்ன எதில் டம்ளராக இருந்தாலும் சரி, மக்காக இருந்தாலும் சரி, தனியாக ஒரு செட்டு வச்சுட்டு, ஸோ கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு செட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். எசென்ஷியல்ஸ் டு செட் அ நியூ கிச்சன் இந்த சீரீஸில் இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரீவியஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.